Hello friends, welcome to Hotpot. நான் மாலதி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் click பண்ணிடுங்க. உங்க feedbacks and suggestions-ஐ comment section-லயே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சின்ன வயசுல நம்ம சாப்பிட்ட பெட்டிக்கடையில கிடைக்கிற 1 ரூபாய் பால்கோவா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். pan சூடு பண்ணிக்கோங்க. pan சூடானதும் 1/2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்துட்டு கைவிடாம கிளறிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதுக்கு அப்புறமா நல்ல creamy consistency வரும். மைதாவோட கலர் மாறி நல்லா ஒரு creamy consistency வர வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா creamy-யா மாறிடுச்சு. இப்போ நம்ம இத பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து 1 கப் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால்கோவா சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த சர்க்கரையை நல்லா சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சூட்லேயே நல்லா இலகிட்டு நல்லா ஸ்மூத் ஆகிடும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம இதை ஒரு மோல்டில் மாற்றிட்டு இதை நம்ம செட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த ட்ரே வேணால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கண்ணாடி ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே கூட எடுத்துக்கோங்க. கீழே கீ போட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் நம்மளோட பால்கோவாவை சேர்த்துடலாம். பால்கோவா சேர்த்துட்டு நல்லா சமமாக பரப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். இது நல்லா செட் ஆகணும். அப்போ தான் கட் பண்ணும் போது நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 மணி நேரம் பொறுத்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பாருங்கள் இது நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு நைஃப் வச்சு சைடில் கொஞ்சம் எடுத்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் போட்டதுமே அப்படியே கரைஞ்சிரும். இது நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்க்கே திரும்ப போன மாதிரி இருக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.